வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெயந்த மகாபாத்ரா எழுதின ஹங்கர் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் பார்த்திங்கன்னா ஜெயந்த மகாபாத்ரா சொல்கிறாரு, 2 வகையான பசி இருக்குது. ரெண்டுமே மிருக பசி தான். ஒன்று உணவுக்காக மனுஷன் அந்த பசிக்காக போராடுறது. இன்னொன்று அவனுடைய சதை ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக அவன் செய்கிற காரியங்கள். ரெண்டுமே மிருக பசிகள் தான். ஆனால் இந்த கவிதையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மீன்காரர் அவரால் போதுமான மீனை பிடிக்க முடியல. அந்த மீனை பிடிச்சாதான் அவரால் அந்த மீனை விற்று அதில் சாப்பாடு வாங்கி அவர் வீட்டில் அவருடைய பொண்ணும் அவரும் தான் இருக்காங்க, 2 பேரும் சாப்பிட முடியும். இந்த பசியோட கொடுமை எந்த அளவுக்கு போகுதுன்னா, அந்த ஏழை தந்தை அவருடைய மனசாட்சியை கொன்று அவருடைய பெண்ணை யார் யாருக்கோ விருந்தாக படைச்சிட்டு இருந்தார். அதாவது அவர் பெண்ணையே அவர் விபசாரி ஆக்கிட்டார். ஏன்னா அதில் வர பணம் தான் அவங்களுடைய பசியை தீர்க்கும். அதனால் அவங்க பசியை தீர்க்கிறது, வயிற்று பசியை தீர்க்கறதுக்காக மற்றவங்களோட உடல் பசியை தீர்க்கறதுக்கு அவருடைய பொண்ணு அவரே விலை பேசுகிற அளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்துடுறாரு. இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இவரால் நம்ப முடியல, அவர் என்ன அவர்கிட்ட இந்த மீன்காரர் சொல்கிறாருன்னு. ஆனால் அந்த மீன்காரர் என்னோட பொண்ணோட நீ இருக்கியா, சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு என்னென்னா அவரோட உடல் இச்சை தான் அவரை மீறி வருது. இங்கே அந்த மீன்காரர் சொல்கிறாரு, நீங்கள் என் பொண்ணோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இருக்கலான்னா நமக்கு அந்த அர்த்தம் புரியும். ஆனால் இவரால் நம்ப முடியல. ஏன்னா எந்த அப்பாவுமே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த மீன்காரர் செய்கிறாரு. அதுவும் எப்படின்னா, தான் எதாலையும் பாதிக்கப்படலை அப்படின்ற மாதிரி அந்த வலை, அவரோட மீன் வலையை அவர் சரி பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே அது அவரை பாதிக்காமல் இல்லை. ஏன்னா அவரோட கண்ணில் அந்த வெள்ளை எலும்பே அவருக்கு தெரியுது. அதனால் அவர் எந்த மாதிரி நிலைமையில் இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் இவர் சரின்னு சொல்ல மாட்டாரா, என் பொண்ணோட இருக்கியான்னு கேட்கும்போது இவர் சரின்னு சொல்ல மாட்டாரா, நமக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம ஒன்று கவனிக்கணும். இவரோட உடல் பசியை தீர்க்கிறது மூலமாக அந்த மீன்காரரும் அவர் பொண்ணும் அவங்களோட வயிற்று பசியை தீர்த்துப்பாங்கன்றது நமக்கு புரியுது. நம்ம இந்த கவிஞரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே போகிறாரு. அங்கே எல்லாம் மணலாக தான் இருக்குது, ஏன்னா கடற்கரையில் இருக்கிற மணல் தான். இங்கே அவர் போகும்போது அவருக்கு எப்படி தோணுதுன்னா, அவர் சதையெல்லாம் கழண்டு விழுந்துற மாதிரியோ ஏதோ நூலால் அதெல்லாம் கட்டி வச்சிருக்கிற மாதிரியோ அந்த கவிஞருக்கு தெரியுது. அவருக்கு தெரியுது நம்ம செய்ய போகிறது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு. அந்த பாவத்துக்கு அவர் குடியிருக்கிற வீட்டே எரிச்சாதான் அந்த பாவம் தீருமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிக்கிறாரு. அவரால் அமைதியாக தான் இருக்க முடியுது, அவரால் எதுவும் பேசவே முடியல. இங்கே இந்த மீன்காரரும் அவர் பிடிச்ச வலையில் பார்க்குறாரு. வெறும் அந்த கடலில் இருக்கிற அந்த நுரைகள் தான் அதில் இருக்கே தவிர மீன் எதுவுமே அதில் இல்லை. அதுக்கப்புறம் அவர் அவரோட வீட்டுக்கு அழைச்சின்னு வர்றாரு. அது வீடில் ஒரு சின்ன குடிசை. கதவு கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான் இருக்குது, ஊண்டு மாதிரி தான், ஒரு அடிப்பட்ட ஒரு இடம், ஒரு பள்ளம் மாதிரி தான் இருக்குது. இதுலேருந்தே அவங்க எந்த மாதிரியான ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்கன்னு புரியுது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட புயல் அடிக்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ளே காற்று போகுது. டேஸ் அண்ட் நைட்டுன்னு நீங்கள் சொல்கிறாரு. அது காரணம் என்னென்னா, நேரம் நிற்காமல் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ அவங்க குடிசைக்குள்ளே வராங்க. குடிசைக்குள்ளே நுழையும் போதே அந்த குடிசைக்கு மேலே தென்னை மர ஓலையெல்லாம் போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் இந்த போயட்டோடைய தோலை கிழிக்குது. அதாவது எப்படின்னா, வேண்டாம் இந்த பாவத்தை நீ செய்ய போகாதேன்னு அவரை தடுக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு குடிசை. அங்கே ஒரு எண்ணெயில் விளக்கு கூட அணைஞ்சி அதுலேருந்து புகை தான் வந்துட்டுருக்கு. இப்போது என்ன ஆகிடுதுன்னா, இங்கே இரவும் இல்லை பகலும் இல்லைன்னு போது அந்த வீட்டில் வெறும் இருட்டு தான் எப்போதுமே இருக்குது அப்படின்றது புரியுது. அந்த இருட்டு அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையை மட்டும் சொல்லலை, இந்த மீன்காரரும் அவரோட பெண்ணும் எத்தகைய ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்கன்றது அந்த இருட்டு எடுத்து சொல்லுது. அதே சமயத்தில் அதுலேருந்து வர புகை எல்லாருடைய எல்லாமே, இந்த கவிஞருடைய போயட்டோடைய எல்லாமே, அந்த மீன்காரோடைய எல்லாமே, அந்த பெண்ணுடைய எல்லாமே எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுது. இப்போது அந்த மீன்காரர் சொல்கிறாரு, இதுதான் என் பொண்ணு, அவள் இப்போ தான் 15 வயசு அவளுக்கு ஆகிருக்கு.
நீங்கள் அவளோட இருக்கலாம், நான் திரும்பி போயிட்டு திரும்பி வரேன், உங்கள் பஸ் வந்து 9 மணிக்கு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. 15 வயசுன்றது ஒரு பெண் வந்து அவளுடைய சிறந்த ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசு. இங்கே வந்து ஃபீலர்னால் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டப்படி அவளோட எவ்வளோ நெருக்கமாகனா இருக்கலாம் அப்படின்றது அந்த மீன்காரர் சொல்கிறாரு. ஐல் பி பேக்குன்னு சொல்லும் போது, நான் போயிடுறேன், நான் உங்களுக்கு இடைஞ்சலாக இங்கே எங்கேயும் இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து அவங்க எத்தகைய ஒரு ஏழ்மையில் இருந்தால் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு தந்தையே அவரோட மகளுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி இழைச்சி அவளுடைய வயிற்று பசியும் தன்னோட வயிற்று பசியும் தீர்த்துக்கிறதுக்கு செய்கிறாங்க அப்படின்றது புரியுது. இங்கே வந்து இந்த வார்த்தைங்களெல்லாம் வந்து இந்த போய்ட் கேட்கும் போது அவர் தலையிலே வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி அவருக்கு இருக்குது. அந்த பொண்ணை அவர் பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து அவ்வளோ வறுமையில் இருந்து அப்படியே அவள் கை காலெல்லாம் அப்படியே குச்சி மாதிரி இருக்குது. அதுலேருந்தே வந்து அவளுக்கு உணவு கூட சரியாக கிடைக்கல. அவள் ஏழ்மையில் வந்து பசியால் அவள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான்னு தெரியுது. இவரை பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே புழு மாதிரி தான் அவள் கால் இருக்குன்றாரு, வேர்ம் லைக் லெக்ஸுன்றாரு. அதை திறந்து அவரை வந்து வரவேற்கிறதா அவர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அவருக்கு புரியுது, மனுஷனுடைய பசின்றது 2 வகை. ஒன்று வயிற்று பசி, இன்னொன்று உடல் பசி. இதுக்காக தான் மனுஷன் வந்து கஷ்டப்படுறான்னு புரியுது. இந்த கவிதை அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கில்ட், ஐயோ நம்ம தப்பு செய்கிறோமே, இயலாமை, எல்லாமே வந்து அவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க படித்து பார்க்கலாம். இட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ் த ஃப்ளெஷ் வாஸ் ஹெவி ஆன் மை பேக். என்னால் நம்ப முடியல, என் உடம்புல இருக்கிற சதையே எனக்கு கனமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. த ஃபிஷர்மேன் செட், வில் யூ ஹேவ் ஹர் கேர்லெஸ்லி. என் எதிர்க்க இருந்த மீன்காரர் வந்து, நீங்கள் அவ கூட இருக்கீங்களான்னு ரொம்ப சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்டுட்ருந்தார். ட்ரெயிலிங் ஹிஸ் நெட்ஸ் அண்ட் ஹிஸ் நர்வ்ஸ் ஆஸ் தோ ஹிஸ் வேர்ட்ஸ் sanctified the purpose with which he faced himself. அவர் வந்து அவரோட மீன் வலையெல்லாம் அப்படியே வந்து உலர்த்திக்கிட்டே அப்படியே அதை கேட்டார். இது கேட்டது மூலமாகவே அவர் மனசில் என்ன இருந்ததோ அதை வந்து எதிர்க்கிறவர்கிட்ட சொல்லியாச்சு அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சுது. ஐ saw his white bone thrash his eyes. ஆனால் அவர் மனசு வந்து சாதாரணமாக இல்லை. ஏன்னா அவருடைய கண்ணில் பார்த்தா அந்த வெள்ளை எலும்போடைய பிரதிபலிப்பே தெரிஞ்சுது. அதில் 2 இருந்தது. ஒன்று அவருடைய இக்கட்டான நிலைமை, 2வது இவர் சரின்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அந்த கண்ணில் தெரிஞ்சுது. ஐ ஃபாலோட் ஹிம் அக்ராஸ் ஸ்ப்ராலிங் சாண்ட்ஸ். இந்த கவிஞர் வந்து சரின்னு சொல்லியிருக்கணும். அதனால தான் அந்த மீன்காரர் வந்து அவரை அழைச்சின்னு போகிறாரு. இவரும் அவர் பின்னாடியே அந்த மண் மேலே நடந்துன்னு போகிறாரு. மை மைண்ட் தம்பிங் இன் த ஃப்ளெஷ் ஸ்லிங். அதாவது அவர் மனசு வந்து எப்படின்னா, ஒரு உடம்புல இருக்கிற சதையெல்லாம் கழண்டி விழுந்துற மாதிரி இருந்தது, அதெல்லாம் இழுத்து கட்டுற மாதிரி இருந்தது. ஹோப் லே பர்ஹாப்ஸ் இன் பர்னிங் த ஹவுஸ் ஐ லிவ்ட் இன். ஹோப் லேனா, நான் செய்ய போகிறது பெரிய பாவம்னு எனக்கே தெரியுது, இந்த பாவத்துலேருந்து என்னை காப்பாற்றுறது தான் இங்கே ஹோப்புன்னு சொல்கிறாரு. இந்த பாவத்துலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு நான் வாழற வீடே எரிஞ்சு போனாதான் முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போய்ட்டோட மனசில் நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு அவரை உறுத்துது. சைலன்ஸ் கிரிப்ட் மை ஸ்லீவ்ஸ். என்னால் பேச முடியல. ஹிஸ் பாடி clawed at the froth. His old nets had only dragged up from the seas. அவரோட உடம்பு எப்படின்னா, அந்த வலையில் பார்த்தீங்கன்னா மீனே இல்லை, வெறும் அந்த கடலில் இருக்கிற நுரை தான் அந்த வலையில் மாட்டி இருந்தது. அதெல்லாம் எடுத்து அவர் போட்டுட்டு வந்தார். இந்த ஃப்ளிக்கரிங் டார்க் இஸ் லீன் டு ஓப்பன்டு லைக் அ wound. அந்த இருட்டில் வந்து அவருடைய வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறாரு. அது ஒரு குடிசை. அந்த குடிசையோடைய வாயில் பகுதி கூட ஏதோ ஒரு சின்ன குகைக்குள்ளே போகிற மாதிரி ஏதோ திறந்த ஒரு பகுதியாக இருக்குது. The wind was high and the days and nights before. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலம் பாட்டு கடந்து போயினே இருந்த மாதிரி இருந்தது. அந்த வீட்டோட நிலைமையே அவங்களுடைய அதீதமான ஒரு ஏழ்மையான சூழ்நிலையை காட்டுச்சு. palm fronds scratched my skin. அந்த குடிசை மேலே கூரை மாதிரி போட்டிருந்த அந்த தென்னை மர கீத்துகள்லாம் அவருடைய தோலை வந்து கிழிச்சுது. Inside the shack and oil lamps played the hours bunched to those walls. அந்த குடிசைக்குள்ளே ஒரு எண்ணெய் விளக்கு மட்டும் அப்போ தான் அணைஞ்ச மாதிரி இருந்தது. Over and over the sticky soot crossed the space of my mind. I heard him say, my daughter, she's just turned 15. அப்போ தான் அவர் காதில் இந்த மீன்காரர் சொல்கிறது கேட்குது, என்னோட பொண்ணு இப்போ தான் 15 வயசு ஆச்சு. Feel her, I'll be back soon. Your bus leaves at 9. ஃபீல் ஹர்னால் நீங்கள் அவர் கூட நெருக்கமாக இருங்க, நான் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் தள்ளி போயிடுவேன்
உங்கள் பஸ் வந்து 9 மணிக்கு போகும் ஞாபகப்படுத்துகிறாரு. த ஸ்கை ஃபெல் ஆன் மீ. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அப்படியே வானமே இடிஞ்சு அவர் மேலே விழுந்த மாதிரி இருந்தது. அண்ட் அ ஃபாதர்ஸ் எக்ஸாஸ்டட் வைல். அதே சமயத்தில் அவருடைய குரல்லேருந்து ஒரு அப்பாவுடைய இயலாமை எனக்கு நல்லா தெரிஞ்சுது. லாங் அண்ட் லீன், ஹர் இயர்ஸ் வே கோல்ட் அஸ் ரப்பர். அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒல்லியாக இருந்தா. அவளுடைய வயசு வந்து அப்படியே அதாவது அவள் வந்து அந்த வயசில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் வந்து அப்படியே வாடி வதங்கி போயிருந்தா. ஷி ஓப்பன்ட் அ wormy legs wide. I felt the hunger there, the other one, the fish slithering, turning inside. அவள் வந்து என்னை வரவேற்கிற மாதிரி அவள் கால்களை விரிச்சிருந்தா. ஆனால் எனக்கு அங்கே வந்து இன்னொரு பசி தான் தெரிஞ்சுது. அந்த இன்னொரு பசி வந்து அந்த வயிற்று பசி எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து அவர் எப்படி முடிச்சிருக்காருன்னா, வயிற்று பசிக்காக இவங்க ஒன்றெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, நான் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ய வந்திருக்கேன் அப்படின்றது தான் அவர் மனசில் விடிகிற மாதிரி இந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு அது மேலே ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.